அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற புதிய கவிஞர் திரு மேத்தா, அதாவது முகமது மேத்தா. பெரிய குளத்தை சேர்ந்தவர். இப்ப 82 வயசு ஆகுது. இப்போ அவருக்கு ஏற்கனவே சென்னை மாநில கல்லூரி தமிழாசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவர் அதேதான் வானம்பாடி கவிதைகளோட வாரிசு. பாரதியார், பாரதிதாசன் இந்த வரிசையில சுரதா இவங்க வரிசையில இவரும் வானம்பாடி கவிஞர்கள்ல ஒருத்தர். வானம்பாடி கவிஞர்கள் பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நினைச்சதை அந்த இடத்துல அப்படியே பாடுறவங்க. ரெண்டாவது, வானம்பாடி கவிஞர்கள் எல்லா பேருக்குமே சோசியலிச சிந்தனையும் அந்த மனிதநேயம் அந்த சமூக சூழல் இதை எல்லாத்தையுமே மனசுல வாங்கிட்டு பாடக்கூடியவங்க. இவர் எழுதின ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படின்ற கவிதை நூலுக்கு 2006 சாகித்ய அகாதமி விருது கொடுத்தாங்க. இவர் இன்னொரு சிறப்பு என்னன்னா, இவர் நாயகம் ஒரு காவியம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வரலாற்றுன்றதை விட நபிகள் நாயகத்தோட வரலாற அப்படியே எழுதியிருப்பாரு. ஏற்கனவே ராமாயண மகாபாரதம் மாதிரி இது நபிகள் நாயகத்தோட வரலாற்றை அப்படியே எழுதியிருப்பாரு. இதோ பேஸ் பண்ணி தான் இவர் இந்த புதுக்கவிதை நடையில நாயகம் ஒரு காவியம் அப்படின்ற அந்த வரலாறை எழுதினதை மையமா வச்சுதான் கவிஞர் வாலி அவதார புருஷன் சொல்லி ராமனோட வரலாறை மீண்டும் புதுக்கவிதை நடையில எழுத ஆரம்பிச்சாரு. அது அவரே சொல்லியிருப்பார் ஒரு இடத்துல. ஏன்னா நான் அவதார புருஷன் தொடங்கினதுக்கு காரணம் நம்ம முகமது மேத்தா அவர்களோட நாயகம் ஒரு காவியம் அப்படின்ற புதினம் தான். அதாவது வசன நடை கவிதை புதினம். ஆனா இவர் அந்த ஆக்சுவலா இந்த நாயகம் ஒரு காவியம்ன்ற அந்த நபிகள் நாயகத்தோட வரலாற்றுல பதுரு போரோட நிப்பாட்டியிருப்பாரு. ஏன்னா மறுபடியும் அதுக்கு முயற்சி பண்ணான்னா வயசாகி போச்சு. இன்னொன்னு அவர் உடல் நலம் இல்லாத காரணமா பாதியில நிறுத்திட்டாரு. அந்த நாயகம் ஒரு காவியத்தை பதுரு போர் அந்த அந்த போர் முடிவு வரைக்கும் சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் உள்ள விஷயங்களை அவரால் எழுத முடியல. அதை எழுதணும்னு ஆற்றல் கொண்ட இளைஞர்கள் யாராவது அதை தொடர்ந்து எழுதணும் அப்படின்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டவர் நம்ம ஆளூர் சானவாஸ். அவர் 2016 ஒரு மேடையில பேசும்போது இந்த மாதிரி மேத்தா அவர்கள் பாதியில நிறுத்தியிருக்காரு நபிகள் ஒரு காவியம் அப்படின்ற இந்த நபிகள் நாயகத்தோட வரலாற்றை. இதை முழு முயற்சியோட எடுத்து செய்யக்கூடிய, அதாவது இலக்கிய அறிவும் தமிழ் அறிவும் இஸ்லாமிய சிந்தனையும் கொண்ட ஒரு ஆள் ஒரு இளைஞர், ஆளுமை மிக்க இளைஞர் யாராவது இருந்தா இதை தொடரலாமே அப்படின்னு சொல்லி ஒரு மேடையில பேசியிருப்பாரு. அவரோட கவிதைகள் பார்த்தோம்னா அதேதான் சமூக சோசியல சிந்தனை இருக்கும், அதே போல சமூக பார்வையும் இருக்கும். இதுதான் அவரோட. அது போக காதல் கவிதைகளும் நிறைய இருக்கும். காதல் கவிதைகள் பார்த்தோம்னா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் கவிதைகளை ஒத்து அப்படியே இருக்கும். அவரோடது ரொம்ப ஆழமா இருக்கும், இவரோடது மக்கள் மொழியில ரொம்ப கொஞ்சம் எளிமையாவே இருக்கும். உதாரணத்துக்கு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஒரு கவிதை எழுதியிருப்பாரு. என்னன்னா விளக்கையும் விட்டிலையும் வச்சு ஒரு கவிதை எழுதியிருப்பாரு. அதாவது அந்த அவர் விட்டில், அந்த பொண்ணு விளக்கு. அப்படி உருவப்படுத்திட்டு கடைசி என்ன சொல்லியிருப்பாருன்னா, விளக்கு எரிந்து கொண்டிருந்த இடத்தில் தான் விட்டிலின் சாம்பலும் இருந்தது அப்படின்னு முடிச்சிருப்பாரு. அது நம்ம புரிதலுக்கு விட்டுருவாரு நிறைய விஷயங்களை கவிக்கோ அப்துல் ரஹ்மான். ஆனா இவர் மேத்தா அவர்கள் நேரடியாவே சொல்லிடுவார் அவரோட கவிதைகள்ல. அவரோட முதல் கவிதை கண்ணீர் பூக்கள். அந்த சமயத்துல அவர் மிகவும் வறுமையில இருந்தார். வறுமையில இருந்ததுனால அந்த கவிதை புத்தகம் வெளியிடுறதே அவர் ரொம்ப சிரமமா இருந்துச்சு. அப்போ அதை கஷ்டப்பட்டு அச்சில் ஏத்திட்டாரு. அச்சில் ஏற்றும் போது அவர் சொன்ன கவிதை, அவரோட மனைவி பேர் மல்லிகா மேத்தா. அது சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, கண்ணகி கால் சிலம்பை கலற்றினால் மாணவர்கள் சிலப்பதிகாரம் படித்தார்கள், என் மனைவி கை வளையல் கலற்றினால் நீங்கள் கண்ணீர் பூக்கள் படிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவரோட வறுமையை கவிதையாவே ரொம்ப அழகா படிச்சு சொல்லியிருப்பாரு. இவர் நிறைய சினிமா பாடல்கள் இருக்காரு. அது அந்த யார் வீட்டில் ரோஜா பூ பூத்ததோ அந்த பாட்டு, பாடு நீலாவி தேன் கவிதை, இதெல்லாம் அதுக்கப்புறம் 80s. ராஜராஜ சோழன் நான், அப்புறம் ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் காலில் கூட நாங்க டிஸ்கஸ் பண்ண அந்த பாட்டு. என்ன பாட்டு? படிக்காதவன்ல ஒரு பாட்டு, அவர் மேத்தா எழுதுனது.
ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி. சமூக சிந்தனை அதிகமா இருக்கும் அவரோட பாடல்களையும் கவிதைகளையும். கற்பூர பொம்மை ஒன்று, கை நீட்டும் தென்றல் ஒன்று, அந்த பாட்டு. அதுக்கப்புறம் கடைசியா வந்து இதுல சூரிய வம்சத்துல நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பாக்குது. இது எல்லாமே மூமேத்தா எழுதுனதுதான். எல்லாமே மூமேத்தா கவிதைனாலே ஒரு சமூக சிந்தனையும் அதாவது எப்படி சோசியலிஸ்ட் சிந்தனையும் கட்டாயம் இருக்கும். அதனாலதான் அவர் வானம்பாடி கவிஞர். ரொம்ப வாழ்க்கைன்னு ஒரு கவிதை எழுதியிருப்பாரு. பெட்டி படுக்கையை சுமந்தபடி ஒரு பிரயாணம், அதுதான் வாழ்க்கை. நாம் எப்போது சுமைகளை இறக்கி வைக்கிறோமோ அப்போது சுற்றி இருப்பவர்கள் நம்மை சுமக்க ஆரம்பித்து விடுவார்கள் அப்படின்னு இருப்பாரு. கெட்டு படிக்கோட இருக்கதான் நம்மளோட வாழ்க்கை. நம்ம சுமக்கிற வரைக்கும் சுமந்துக்கிட்டே இருக்கட்டும், இல்லைன்னா நம்மளை சுமக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே போல கொஞ்சம் நகைச்சுவை சிந்தனையும் இருக்கும் சில கவிதைகள்ல. அமெரிக்கா பத்தி ஒரு கவிதை இருப்பாரு. தலையில் எண்ணெய் தடவுவார்கள் உலகத்துல எல்லாரும் தலையில எண்ணெய் தடவுவார்கள். ஆனால் அமெரிக்காவோ எண்ணெய்க்காக வளைகுடா நாடுகளின் தலையை தடவி கொண்டிருக்கிறது அப்படின்னு இருப்பாரு. இது அதான் வளைகுடா நாடுகள்கிட்ட இருந்து எண்ணெய் வலிச்சு எடுக்குது அமெரிக்கா அப்படின்றது நகைச்சுவை சிந்தனையோட எழுதுன்றது. அதே போல தேசப்பிதாவிற்கு தெருப்பாடகனின் அஞ்சலி அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை. மகாத்மா காந்திகிட்ட ஒரு விஷயத்தை சொல்ற மாதிரி, சுதந்திரத்துக்கு அப்புறம் நம்ம எந்த நிலைமையில இருக்கோம் அப்படின்னு மகாத்மா காந்தியை நோக்கி ஒரு பேசுற மாதிரி ஒரு இது வரும். உன்னுடைய படங்கள் ஊர்வலம் போகின்றன, நீ ஏன் தலை குனிந்தபடி நிற்கிறாய்? இவர் காந்திய சொல்றாரு. தேசப்படத்துள்ள கோடுகள் விடுதலைக்கு போராடிய வீர தியாகிகளின் விழா எலும்பு கூடுகள். அமுத சுரபியைத்தான் நீ தந்து சென்றாய், ஆனால் எங்கள் கைகளில் இருப்பதோ பிச்சை பாத்திரம். மயிலுக்கு போர்வை தந்தவனின் மரபில் வந்தவர்கள் எங்கள் மேனியில் கிடக்கும் கந்தல் சட்டையை கலற்றி கொண்டு போகிறார்கள். ஆடுகள் உனக்காக நாங்கள் வளர்த்தோம், நாளடைவில் நாங்களே ஆட்டு மந்தையாகி போனோம். எங்களுக்கு தீவனம் கிடைக்காவிட்டாலும் மேய்ப்பவர்களுக்கு மட்டும் எப்படியோ இனாம் கிடைத்து விடுகிறது. நீ கண்டுபிடித்த சுதேசி ஆயுதமாம் கைராட்டையை சுற்றிய சிலர் தங்க நூல் நூற்கிறார்கள். எங்களுக்கோ தங்கமும் வெள்ளியும் விழாக்களின் பெயர்களில் தான் வருகின்றன. தங்க விழா, வெள்ளி விழா, சொர்ண விழா இந்த சொல்றேன். அது மாதிரி பேர்ல தான் நாங்க தங்கத்தை வச்சிருக்கோம், எங்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாப்புல. ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் இந்த நாட்டு மக்கள் உன்னை அப்படியே பின்பற்றுகிறார்கள். அரைகுறையாகத்தான் இன்னமும் உடுத்துகிறார்கள் அப்படின்னு நவீன சிந்தனையும் சேர்த்து சொல்லியிருப்பாரு. அவர் காந்தி மேலாடை இல்லாம வாழ்க்கை முழுவதும் சுத்திட்டு தெரிஞ்சது மக்களும் அந்த வறுமை கோட்டுல அப்படி இருக்காங்க அப்படின்றத பத்தி சொல்லியிருப்பாப்புல. அது மாதிரி சமூக சிந்தனை அதிகமா இருக்கும். இன்னொன்று இந்தியா என் காதலின்னு ஒரு கவிதை இருப்பாரு. அது எப்படின்னா, உண்மையை ஒப்புக்கொள்கிறேன், காதலித்து உன்னை நான் கட்டிக்கொள்ளவில்லை, உன்னை கட்டி கொண்டதால் காதலிக்கிறேன். இதுல யோசிச்சு பாத்தீங்கன்னா பயங்கரமான அர்த்தங்கள் இருக்கும் உள்ளுக்குள்ள. உன் மைய மண்டபத்தில் குயில்கள் குரலை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று உன் மைய மண்டபத்தில் குயில்களின் குரலை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று காக்கைகள் கலகம் செய்கின்றன. மக்கள் தொகையில் நீ 100 கோடியை தாண்டி விட்டாய். ஒரே ஒரு வறுமை கோட்டை தாண்ட உன்னால் முடியவில்லை, வழுக்கி விழுகிறாய். ராம ஓவியம் தீட்ட ரத்தம் போதவில்லை என்று சத்தம் போடுகின்றன தூரிகைகள். நீயோ தூரிகை வாழ்க என்று பேரிகை கொட்டுகிறாய். எந்த நேரத்தில் இடிப்பார்களோ எந்த நேரத்தில் வெடிப்பார்களோ என்று ஊராய் கடவுள் ஒளிந்து வாழ்கிறான். அந்நிய முதலாளிகளின் கோப்பைகளை எமது குருதியால் நிரப்பிவிட்டு அவர்களது குளிர்பானங்களில் எம்மை குளிர வைக்க பார்க்கிறார். நீ வெளிநாட்டுக்காரெல்லாம் உள்ள இறக்கி வியாபாரம் பார்த்துட்டு அவன்கிட்ட இருந்து வெறும் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி என்னை குடிக்க வச்சு நான் சந்தோஷப்படுறேன்னு நினைக்கிறேன் அப்படின்றது இப்படி எழுதியிருப்பார். அந்நிய முதலாளிகளின் கோப்பைகளை எமது குருதியால் நிரப்பிவிட்டு அவர்களது குளிர்பானங்களால் எம்மை குளிர வைக்க பார்க்கிறாய். ராமராஜ்ய கனவுகள் மெல்ல மெல்ல ரோமராஜ்ய கனவுகளாய் மாறி வருகின்றன. உண்மையை கடைசியில அதை திருப்பி அதையே போட்டு முடிச்சிருப்பாரு. உண்மையை ஒப்புக்கொள்கிறேன், காதலித்து உன்னை நான் கட்டிக்கொள்ளவில்லை, கட்டிக்கொண்டதால் தான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு முடிச்சிருப்பாரு. அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே பொங்கும் அந்த இதெல்லாம் வார்த்தைகள்லாம் கேட்கும்போது. நம்ம எந்த நிலைமையில இருக்கோம், சுதந்திரத்துக்கு அப்புறம் நம்மளை எங்க கொண்டு போய் விட்டுருக்காங்க அப்படின்றத பத்தி யோசிக்கிறப்போ கொஞ்சம் மனது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அடுத்து காதல் கவிதைகள் இவர் ரொம்ப சிறந்தவர். அதுக்கு உதாரணமா பாத்தீங்கன்னா, குற்றப்பத்திரிகைன்னு ஒரு கவிதை இருப்பாரு. வாசல் கதவு ஜன்னல் கதவு என்ற அனைத்தையும் பூட்டி விட்டு தான் படுத்தேன், அப்படியும் உள்ளே புகுந்து உதைக்கின்ற ஞாபகங்கள்.
குழந்தைகள் கையில் இருக்கும் பொம்மை போல உன் கையில் கிடைத்திருக்கிறது என் காதல். உருட்டி விளையாடு, உடைத்து விடாதே அப்படின்னு சொல்லவரு மறுபடியும் கொஞ்சம் அத அவங்க ரெண்டு பேத்துக்கும் உள்ள நட்பு பிரிந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாருன்னா, எரித்து முடித்தேன் உன் காதல் கடிதங்களை, சாம்பலாய் நான் அப்படின்னு இருப்பாரு. இப்பொழுது நீ பிரிந்து போனதை பற்றி நான் வருந்தவில்லை, எனக்கு அளவுக்கு மீறி செல்லம் கொடுத்து கெடுத்து விட்டாயே என்பதுதான் எனது வருத்தம். அதே போல ஆகாயத்துக்கு அடுத்த வீடு இவரோட அந்த இது சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல்ல எழுதியிருப்பாரு. அதுவும் காதல் கவிதை தான். ஒருவருக்கும் தெரியாமல் ரகசியமாய் என்னை உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து விடும் இந்த கடிதம். நான் ஊரில் இருந்தால் என்ன, என் கடிதத்தை நீ தொட்டவுடன் சிலிர்க்கும் எனக்கு. எழுத்துக்களை பார்க்கிறாய் நீ, இந்த எழுத்துக்களின் வழியே உன்னை எட்டி பார்க்கிறேன் நான். காற்று உன் வீட்டு கதவுகளை அசைக்கும் போதெல்லாம் நினைவுபடுத்திக்கொள் உன் இதயத்தை அசைக்க நான் எடுத்த முயற்சிகளை. ஒவ்வொரு தடவையும் நீ பார்த்த பார்வைகளை தொகுத்து வைத்திருக்கிறேன் ஆல்பமாய். அர்த்தம் சொல்லத்தான் அகராதி கிடைக்கவில்லை. புகை வண்டியில் உன்னை வழி அனுப்பும் போது கேட்பேன், இப்பொழுதாவது என்னை என்னிடம் விட்டு செல் என்று. அவசியம் அனுப்பை உன் திருமண விழா அழைப்புதலை, பரிசு விழுந்தது யாருக்கென்று நான் பார்த்துக் கொள்வேன் அப்படின்னு எழுதியிருப்பார். அதாவது காதல் பண்றாங்க, ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க போல இருக்கு. அதுக்கு அப்படி அவரு அவசியம் அனுப்பி உன் திருமண அழைப்புதலை, பரிசு யாருக்கு விழுந்தது என்று நான் பார்த்துக் கொள்கிறேன் எழுதியிருக்காரு. அன்று காதலியின் முகத்திரையை கலற்ற சொன்னாய் நீ, இன்று காதலின் முகத்திரையை கலற்ற சொல்கிறேன் நான். யார் என்று நீங்கள் கேட்ட பொழுது சட்டென மறந்து விட்டது நான் யார் என்று, தெளிவாக தெரிந்து விட்டது நீ யார் என்று அப்படின்னு முடிச்சிருப்பாரு. உண்மையிலே அதான் நகைச்சுவை உணர்வும் இருக்கும், அதே நேரத்துல உண்மையை உள்ளபடி சொல்லக்கூடிய அதான் வானம்பாடி கவிஞர்களோட சிறப்பு. அன்று காதலியின் முகத்திரையை கலற்ற சொன்னாய் நீ, இன்று காதலின் முகத்திரையை கலற்ற சொல்கிறேன் நான். யார் என்று நீங்கள் கேட்ட பொழுது சட்டென மறந்து விட்டது நான் யார் என்று, தெளிவாக தெரிந்து விட்டது நீ யார் என்று அப்படின்னு முடிச்சிருப்பாரு. உண்மையிலே அதான் நகைச்சுவை உணர்வும் இருக்கும், அதே நேரத்துல உண்மையை உள்ளபடி சொல்லக்கூடிய அதான் வானம்பாடி கவிஞர்களோட சிறப்பு. ஒரே ஒரு குரல் அப்படின்ற கவிதையில் என்ன எழுதியிருப்பார்னா, இடிந்து கிடக்கின்றன மசூதிகள், இடிபாடுகளின் உள்ளிருந்து எட்டி பார்க்கிறான் கடவுள். எரிந்து கிடக்கின்றன தேவாலயங்கள், சாம்பல் குவியலில் மெல்ல அசைகிறது கர்த்தரின் தலை. காயம்பட்டு கிடக்கின்றன கோயில்கள், காதுகளை பொத்தியபடி கண் திறந்து பார்க்கின்றான் கடவுள். வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த கூட்டத்தை நோக்கி 3 தெய்வங்களும் சேர்ந்து கேட்கிறார்கள், உங்களில் யாரிலாவது ஒரு மனிதன் இருந்தால் வர சொல்லுங்கள், நாங்கள் மூவரும் ஒன்றாக உயிர் தெழுவோம் என்று. அந்த மத சண்டை பிரச்சனைகள் இதையெல்லாம் மையமா வச்சு இங்க மதங்களை பிடிச்சு தொங்குறேன்னு தான் இருக்கேன், மனுஷன் யாரும் இல்லை அப்படின்றத கடவுள்களே சுட்டி காட்டுறதா அந்த கவிதை வருது. உங்களில் யாரிலாவது ஒரு மனிதன் இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் மூவரும் ஒன்றாக உயிர் தெழுவோம் அப்படின்னு சொல்றாரு. வெற்றி தூண் சொல்லி போர் சண்டை போர் இதெல்லாம் பொதுவா கவிஞர்களுக்கே பிடிக்காது. சமாதான அமைதி வெள்ளைப்புறா இதுதான் கவிஞர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இவர் வெற்றி தூண்ல அப்படின்ற ஒரு கவிதையில் என்ன இருக்காருன்னா, மகளிர் கூட்டம் வரவேற்பளித்தது மலர்கள் தூவி, எதிர் நாட்டு பெண்களை விதவைகளாக்கி வந்த வீரனுக்கு அப்படின்னு. எதிர் நாட்டு பெண்களை விதவையாக்கி வந்த வீரன்களுக்கு மலர்கள் தூவி மகளிர் கூட்டம் வரவேற்கிறான். அதே போல அந்த ஒருமைப்பாடு அப்படின்னு ஒரு கவிதை இருப்பார். என்னன்னா, செப்பு தகட்டில் எழுதுவதா கல்லில் செதுக்குவதா, எதில் எழுதி வைத்தால் நிலைக்கும் இந்திய ஒருமைப்பாடு எதுல எழுதி வச்சா நிலைக்கும், செப்பு தகட்டில் எழுதுவதா அல்லது கல்லில் செதுக்கி வைப்பதா அப்படின்றப்ப கேள்வி கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, தண்ணீரில் எழுதுங்கள் என்றேன், நீர் மேல் எழுதி வைத்தால் நிலைக்காதே என்றனர், நீரில் எழுதாவிட்டாலும் நிலைக்காது என்றேன், எந்த நீரில் எழுத சொல்வது என்று கேட்டார்கள்,
கிருஷ்ணாவை கூப்பிட்டு காவிரியில் எழுத சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த இந்திய ஒருமைப்பாட்டை வந்து ஒரு தண்ணியில எழுதி முடிச்சிருப்பாப்புல. நதி நீர். கிருஷ்ணா. ஓ, அதை சொல்லியிருப்பாரு. மேபி அதான் அவர் பீரியட்ல இருக்கும். அதான் நம்ம அதான் புரிதல் அந்த அந்த காலத்துல புரியும் போது தான் கரெக்டாக கிருஷ்ணா சிஎம். அதான் இந்த மேத்தா வந்து இப்போ உடல்நலம் குன்றி இருக்கார். ஆக்சுவலாக மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு கவிஞன். அடுத்த வாரம் வேற ஒரு கவிஞரை பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம்.